உங்களுக்கு ரத்த சோகை இருக்கு, ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா இதை வாரம் ஒரு தடவை சாப்பிட்டாலே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். என்னதான் ஹெல்தியா இருந்தாலும் வக்கனையா இருந்தா தான் வாயிலே வைப்பாங்க. அதனால ஆட்டு ஈரல் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி மசாலா வறுவல் செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதத்துக்கு அண்ட் பஞ்சு தோசைக்கெல்லாம் பக்காவா இருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. கழுவி வச்சிருக்க ஈரலை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஈரல் ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். ஈரலுக்கு தண்ணி எதுவுமே ஊத்த தேவையில்ல. இது வேகும் போது இதுல இருந்து தண்ணி நிறைய வெளியாகி வரும். அதுவே இந்த ஈரல் வேகிறதுக்கு போதுமானதா இருக்கும். தண்ணி ஊத்தி ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா ஈரல் ரப்பர் மாதிரி